Welcome to Learn English with Me channel. Hi friends, இன்னைக்கு வீடியோவில் டே 5க்கான 15 sentences தான் பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பார்க்கலாம். இதுக்கு ஒரு முடிவு தெரியாமல் நான் போக மாட்டேன். நம்ம சொல்லுவோம்ல, இதுக்கு ஒரு முடிவு தெரியாமல் நான் இப்போ போகவே மாட்டேன், எனக்கு கண்டிப்பாக முடிவு தெரிஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை எப்படி சொல்லலாம்னா, ஐ won't leave without an answer. I won't leave without an answer. ஓகேவா? செகண்ட் சென்டென்ஸ், இது ஜில்லுன்னு ஆகுது. இப்போது வின்டர் சீசன் இருக்குது, அப்போ நம்ம சூடாக சாப்பாடு போட்டு வச்சுருப்போம். இப்போ சாப்பிட வரலன்னா நம்ம சொல்லுவோம் இல்லையா, சீக்கிரம் வந்து சாப்பிடுங்க, இதை ஜில்லுன்னு ஆகுது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா, இட் இஸ் கெட்டிங் கோல்டு. இப்படி சொல்லணும், இட் இஸ் கெட்டிங் கோல்டு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், ஏன் இப்படி பார்க்குற, ஏன்பா இப்படி பார்க்குற அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? அதை எப்படி கேட்கலான்னா, ஒய் ஆர் யூ ஸ்டேரிங் அட் மீ லைக் திஸ். ஒய் ஆர் யூ ஸ்டேரிங் அட் மீ லைக் திஸ். ஏன் இப்படி முறைச்சி பார்க்குற, அந்த மாதிரி மீனிங்கில் இதை யூஸ் பண்ணணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், அவன் வீட்டுக்கு என்ன அழைச்சிட்டு போறியா. அவன் வீடு எங்கே இருக்குன்னு தெரிலப்பா, என்னை அழைச்சிட்டு போறியா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? அதை எப்படி கேட்கலான்னா, கேன் யூ டேக் மீ டு ஹிஸ் ஹவுஸ். கேன் யூ டேக் மீ டு ஹிஸ் ஹவுஸ். இப்படி கேட்கணும், கேன் யூ டேக் மீ டு ஹிஸ் ஹவுஸ். ஓகேவா? நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், இதை வச்சு என்ன பண்ண போகிற. நம்ம கேட்போம்ல, இந்த பணத்தை வச்சு என்னடா பண்ண போகிற, இதை வச்சு என்ன பண்ண போகிற அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? அதை எப்படி கேட்கலான்னா, வாட் ஆர் யூ கோயிங் டு டூ வித் திஸ். எப்படி கேட்கணும், வாட் ஆர் யூ கோயிங் டு டூ வித் திஸ். இதை வச்சு என்ன பண்ண போகிற, வாட் ஆர் யூ கோயிங் டு டூ வித் திஸ். ஓகேவா? நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், ஏன் என்ன ஆச்சு. இதை எப்படி சொல்லலான்னு பார்க்கலாம். ஒய் வாட் ஹேப்பண்ட். எப்படி கேட்கணும், ஒய் வாட் ஹேப்பண்ட். ஓகேவா? நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், நீ போய் அவனை கூப்பிடு. நீ போய் அவனை கூப்பிட்டு வா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலான்னு பார்க்கலாம். யூ கோ அண்ட் கால் ஹிம். எப்படி சொல்லணும், யூ கோ அண்ட் கால் ஹிம். நீ போய் அவனை கூப்பிடு. யூ கோ அண்ட் கால் ஹிம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் பார்க்கலாம். ஏன் இவ்வளோ கஞ்சனாக இருக்க. நம்ம கேட்போம்ல, என்னோட பணமே செலவு பண்ண மாட்டேற, ஏன்டா இவ்வளோ கஞ்சனாக இருக்க அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை எப்படி கேட்கலான்னா, ஒய் ஆர் யூ ஸோ மைசர். எப்படி கேட்கணும், ஒய் ஆர் யூ ஸோ மைசர். மைசர்னா கஞ்சன்னு அர்த்தம். ஓகேவா? ஒய் ஆர் யூ ஸோ மைசர். நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், ஆனால் நான் கொஞ்சம் யோசிக்கணும். நம்ம சொல்லுவோம்ல, இப்போவே சொல்லுப்பா அப்படின்னு சொன்னாங்கன்னா, இல்லைப்பா கரெக்டு தான், ஆனால் நான் கொஞ்சம் யோசிக்கணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா, பட் ஐ வில் ஹாவ் டு திங்க் அ பிட். எப்படி சொல்லணும், பட் ஐ வில் ஹாவ் டு திங்க் அ பிட். ஓகேவா? நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், உனக்கு அசிங்கமாக இல்லையா. நிறைய தடவை திட்டுறப்ப கேட்போம் இல்லையா, உனக்கு அசிங்கமாக இல்லை அப்படின்னு சொல்லி கேட்போம்ல. அதை எப்படி சொல்லணும்னா, ஆர் யூ நாட் அஷேம்டு. எப்படி கேட்கணும், ஆர் யூ நாட் அஷேம்டு. உனக்கு அசிங்கமாக இல்லையா, ஆர் யூ நாட் அஷேம்டு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், அவன் கண்டிப்பாக உள்ளே போயிருப்பான். அவன் எங்கேப்பா, அவன் கண்டிப்பாக உள்ளே தான் போயிருக்கணும், வாங்க போவோம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா, he must have gone inside. he must have gone inside. அவன் கண்டிப்பாக உள்ளே போயிருக்கணும். he must have gone inside. ஓகேவா? நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், அது என் எண்ணமே இல்லை. நம்ம சொல்லுவோம்ல, அதை நான் யோசிக்கவே இல்லைப்பா, நான் அதை நினச்சி நான் அதை பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை எப்படி சொல்லலாம்னா, that was not my intention at all. that was not my intention at all. இன்டென்ஷன்னா எண்ணம். ஸோ தட் வாஸ் நாட் மை இன்டென்ஷன் அட் ஆல். அது என் எண்ணமே இல்லை. ஓகேவா? நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், என் தாத்தாவுக்கு கொஞ்சம் காது கேட்காது. இப்போ நம்ம தாத்தாவோட எங்கேயாச்சும் வெளியில் போகிறோன்னு வச்சுப்போம். அப்போ ஏதாவது பேசுனாங்கன்னா தாத்தா, அப்போ சொல்லுவோம்ல, எங்கள் தாத்தா கொஞ்சம் காது கேட்காதனால கொஞ்சம் சத்தமாக பேசுங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை எப்படி சொல்லலாம்னா, மை கிராண்ட் ஃபாதர் இஸ் அ லிட்டில் ஹார்ட் ஆஃப் ஹியரிங். இப்படி சொல்லணும், மை கிராண்ட் ஃபாதர் இஸ் அ லிட்டில் ஹார்ட் ஆஃப் ஹியரிங். ஓகேவா? நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இது என்னோட ட்ரீட்டு. இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கடைக்கு அழைச்சி ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து ஏதோ ஒரு கடைக்கு போய் நீங்கள் சாப்பிட்றீங்கன்னு வச்சுப்போம். ஒரு ஐஸ்கிரீம் கடைக்கு போய் சாப்பிட்றீங்கன்னு வச்சுப்போம். இப்போ என்ன சொல்கிறீங்க,
எல்லாம் நல்லா என்ன வேணுமோ வாங்கி சாப்பிடுங்கப்பா, இன்றைக்கி என்னோட ட்ரீட், இது என்னோட ட்ரீட்டு, என்ன வேணுமோ வாங்கி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவீங்க இல்லையா? அதை எப்படி சொல்லணும்னா திஸ் ட்ரீட் இஸ் ஆன் மீ. எப்படி சொல்லணும்? திஸ் ட்ரீட் இஸ் ஆன் மீ. ஓகேவா? இது என்னோட ட்ரீட். திஸ் ட்ரீட் இஸ் ஆன் மீ. ஓகேவா? நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், பதில் இது வரைக்கும் இருக்குது ஆனால் சொல்ல வர மாட்டுது. நம்ம யாராச்சும் இப்போ ஏதாவது பேசிகிட்டு இருக்கப்ப அது இது வரைக்கும் இருக்குப்பா ஆனால் சொல்ல வர மாட்டுது, இது வரையும் இருக்குது ஆனால் சொல்ல முடியல என்னால் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை எப்படி சொல்லணும்னா த ஆன்சர் இஸ் டிப் ஆஃப் மை டங். எப்படி சொல்லணும்? த ஆன்சர் இஸ் டிப் ஆஃப் மை டங். ஆன்சர் இது வரையும் இருக்குது ஆனால் சொல்ல வர மாட்டுது அப்படிங்கிறதுக்கு த ஆன்சர் இஸ் டிப் ஆஃப் மை டங். ஓகேவா? தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். 15 சென்டென்சஸ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இந்த 15 சென்டென்சஸையும் மனப்பாடம் பண்ணிக்கோங்க. உங்களோட டெய்லி டே டு டே லைஃப்பில் இந்த சென்டென்சஸ்லாம் யூஸ் பண்ணி பேசுங்க. பேச தான் உங்களால் ஈஸியாக இங்கிலீஷில் பேச முடியும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.